சென்னை கோவிலம்பாக்கத்தில் இரண்டாவது முறையாக 3 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 1ஆம் தேதி 3 இளைஞர்கள் வீடுகளின் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக காந்தி நகரில் வசிக்கும் வினோத் என்பவரது வீட்டின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதில் வீட்டின் வெளியே படுத்திருந்த சிறுவனின் கையில் காயம் ஏற்பட்டது. இதேபோல் 9வது தெரு மற்றும் பஜனை கோயில் தெருவில் உள்ள ஒரு வீட்டிலும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் அப்பகுதி மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தில் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்த ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். அச்சிறுப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாண்டியன் சாலையோரத்தில் ஆட்டோவை நிறுத்தி உறங்கியுள்ளார். அப்போது சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பாண்டியன் தூக்கி வீசப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவிலிருந்து கோவை நோக்கி சென்ற பேருந்தில் பயணியின் தங்க நகை திருடப்பட்டது தொடர்பாக நடத்திய சோதனையில் குட்கா பொருட்கள் பிடிபட்டன. பேருந்தில் பயணித்த சித்ரா என்பவர் தனது தங்கச் செயினில் இருந்த தங்க டாலர் காணாமல் போனதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சத்தியமங்கலம் காவல் நிலையத்துக்கு பேருந்து கொண்டு செல்லப்பட்டது. பயணிகள் உடைமைகளில் காவலர்கள் சோதனையிட்ட போது 20 கிலோ குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். தங்க டாலரை பயணிகள் திருடவில்லை என்பது உறுதியானதை அடுத்து பேருந்து புறப்பட்டுச் சென்றது. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்த கொடிய விஷமுடைய கருநாக பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. 5 அடி நீளம் கொண்ட பாம்பு காவல் நிலையத்திற்குள் புகுந்ததை பார்த்த காவலர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து விரைந்து வந்த வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வனத்துறை நர்சரியில் பணியாற்றி வந்த தற்காலிக ஊழியர் வனப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொளகம்பட்டி காப்புக்காட்டில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் 6 ஆண்டுகளாக தங்கதுரை என்பவர் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார். இவர் நர்சரிக்கு அருகே உள்ள வனப்பகுதியில் சடலமாக கிடந்தார். இவர் தங்கியிருந்த அறையில் இரவு சாப்பிட வாங்கி வைத்திருந்த உணவுப் பொட்டலம் பிரிக்கப்படாமல் இருந்தது. இதனால் அவர் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பிதிர்காடு பகுதியில் இரவு நேரத்திலும் துல்லியமாக கண்டறியும் தெர்மல் ட்ரோன் மூலம் வனப்பகுதியில் யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்தனர். அப்போது ட்ரோன் சத்தத்தால் யானை மிரண்டு வனப்பகுதிக்குள் ஓடிய காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் மரத்தின் தண்டு பகுதியிலிருந்து தண்ணீர் வெளிவந்ததை அடுத்து அங்கு பொதுமக்கள் பூஜை நடத்திய சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரம்லோக் பாக் என்ற இடத்தில் உள்ள மரத்திலிருந்து தண்ணீர் வெளியேறியுள்ளது. உடனே அந்த பகுதியினர் அங்கு பூஜை நடத்தினர். சிலர் அது புனித நீர் என நினைத்து அதனை பிடித்துச் சென்றனர். இந்நிலையில் நிலத்தடி நீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு மரத்தின் தண்டு வழியாக தண்ணீர் வெளியேறியதாக மாநகராட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தில் நடைபெற்ற பாடகி காட்டி பெரியின் இசை நிகழ்ச்சியின் போது மேடையில் ஏறிய ரசிகரை பாதுகாவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். தி லைஃப் டைம் டூர் என்ற பெயரில் காட்டி பெரி இசை நிகழ்ச்சி நடத்தினார். அவர் பாடிக்கொண்டிருந்த போது ரசிகர் ஒருவர் பாதுகாவலர்களை மீறி மேடையில் ஏறினார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெரி அங்கிருந்து நகர்ந்து சென்றார். அந்த ரசிகரை பாதுகாவலர்கள் பிடித்துச் சென்றனர். சிறு வயதிலிருந்து பேட்மிண்டன் விளையாடி வந்தது தனது வாழ்க்கையை பெருமளவு மாற்றியதாக நடிகை தீபிகா படுகோன் தெரிவித்துள்ளார். தீபிகாவின் தந்தை பிரகாஷ் படுகோன் உலக நம்பர் 1 பேட்மிண்டன் வீரராக இருந்தவர். அவரது பிறந்த நாளையொட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள தீபிகா, தங்களது படுகோன் பேட்மிண்டன் பள்ளியின் சேவை தொடங்கிய முதல் ஆண்டிலேயே 75 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பேட்மிண்டனை அனைவருக்கும் கொண்டு செல்வதே தனது நோக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாவட்டம் சின்னசேலம் அருகே மின் பகிர்மான கூட்டத்தில் நுழைந்த சாரை பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. தொட்டியம் கிராமத்தில் உள்ள மின் பகிர்மான கட்டட அலுவலகத்தில் பழைய பொருட்கள் கிடங்கில் சாரை பாம்பு இருந்தது. இதனை பார்த்த அதிகாரிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் விரைந்து வந்து 5 அடி நீளம் கொண்ட பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
அரியலூர் மாவட்டம் மருதூரில் பால கட்டுமான பணிக்காக சாலையில் தோண்டப்பட்ட பெரிய பள்ளத்தில் கார் விழுந்து விபத்திற்குள்ளானது. சாலையின் ஒரு பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் போதிய எச்சரிக்கை பலகை வைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்து முன்னணி திருச்சி கோட்ட பொறுப்பாளர் பொன்பரப்பி ராஜசேகர் உட்பட 3 பேர் பயணித்த கார் பள்ளத்தில் விழுந்து கம்பிகளில் சிக்கியது. நல்வாய்ப்பாக 3 பேர் லேசான காயத்துடன் தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே போலி அரசு ஆவணங்களை தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. குணசேகரன், ராஜ்குமார், நித்யானந்தம் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்ட எஸ்பி விவேகானந்த சுப்லா பரிந்துரையின் பேரில் 3 குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டுள்ளார். சென்னை திருவொற்றியூர் அருகே கடலில் ஃபைபர் படகின் மீன்பிடி வலைகளை சரக்கு கப்பல் அறுத்துவிட்டு சென்றதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துறைமுகத்திலிருந்து வெளியே வந்த துருக்கி நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் ஃபைபர் படகின் மீது மோதுவது போல் வந்ததாக கூறப்படுகிறது. மீன்பிடி வலைகளை சரக்கு கப்பல் அறுத்தது தொடர்பாக மீன்வளத்துறையிடம் மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். மதுரை கோரிப்பாளையத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு தவறி விழுந்து இறந்ததாக நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்டார். ராமரத்னம் என்பவரின் மனைவி மீனலோஷினி வீட்டில் மயங்கி விழுந்து கிடந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் மீனலோஷினி தலையில் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் ராமரத்னத்திடம் விசாரணை நடத்திய போது அவர் மீனலோஷினியை கொலை செய்தது உறுதியானது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாங்காய்களை தரையில் கொட்டி போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு முத்தரப்பு கூட்டம் நடத்தி விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும், இழப்பை சந்தித்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மகாசக்திபுரத்தில் கடல் சூழ்ந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த போட்டியில் 25 பாய்மர படகுகளில் வீரர்கள் பங்கேற்றனர். காற்றின் வேகத்திற்கு தகுந்தவாறு படகுகள் செலுத்தப்பட்டதை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் சமூக விரோதிகள் தினசரி மதுபாட்டில்களை வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் மைதானம் முறையான பராமரிப்பின்றி பயன்பாடற்ற நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மைதானத்தில் அமர்ந்து மது அருந்தும் சமூக விரோதிகள் பாட்டில்களை அங்கேயே வீசிவிட்டு செல்லும் நிலையில் அதனை மாணவர்களை வைத்தே பள்ளி நிர்வாகம் அகற்றுவதும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. RCB வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அந்த அணியை விற்க அதன் உரிமையாளர் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை பிரிட்டனைச் சேர்ந்த டியாஜியோ என்ற மதுபான நிறுவனம் வைத்துள்ளது. அந்த அணியின் மதிப்பு 17,000 கோடி ரூபாய் என கூறப்படும் நிலையில் அணியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ விற்க அந்த நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது.